ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் எக்ஸ்பெடிஷன் அண்டார்டிகா பார்ட் 3 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு நம்ம 2 பார்ட் போட்டிருக்கோம் இதில் ஏற்கனவே. இப்போ பார்ட் 3 தான் ப்ளே பண்ண போகிறோம். பார்ட் 1ல் நம்ம கேம்ப் 1க்கு போயிருப்போம். பார்ட் 2ல் கேம்ப் 1லேருந்து கேம்ப் 2 வரைக்கும் போயிருப்போம். இப்போ நம்ம அதுலேருந்து தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ கேம்ப் 2ல் இருக்கோம். கேம்ப் 2லேருந்து கேம்ப் 3க்கு போக போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மாட்டியாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர் அப்புறம் எனர்ஜிலாம் ஃபில் பண்ணிக்கணும். இப்போதைக்கு 98% இருக்குது. இன்வென்ட்ரி ஒன்ஸ் செக் பண்ணிப்போம். எனர்ஜி பாரில் இப்போ எனர்ஜி பார் ஒன் எடுத்துடலாம். ஓகே, அதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி செக் பண்ணிடணும் எல்லாம் இருக்கான்னு. எனர்ஜி பார் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். இந்த ஃப்ளேர் வந்து எமர்ஜென்சியில் யூஸ் பண்ணுறது. அப்புறம் நம்மளால் எமர்ஜென்சி கால் யூஸ் பண்ண முடியும் இந்த வாக்கி டாக்கி வச்சு. அதுக்கு தான் அந்த வாக்கி டாக்கி இருக்குது. அது நமக்கு ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வாட்டரையும் ஃபில் பண்ணியாச்சு, எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிளம்பிடலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் தான் நம்ம கிளம்பணும். ஏன்னா அங்கேயே அந்த ஸ்டிக் வச்சுருக்காங்க, அதுலேயே தான் போகணும். இதுக்கு மேலே இங்கே ஸ்டார்டிங்கில் நமக்கு வெதர் ரிப்போர்ட்டிங் சொல்லுவாங்க, வெதர் ஃபோர்காஸ்ட். அதை நம்ம செக் பண்ணிட்டு தான் போகணும். அது ஒருவேளை ஹையாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கேருந்து போகக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வெதர் பார்த்தா இந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் பண்ணணும், அதுக்கு மேலே வெதர் வராது. இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம மேப் பார்த்தப்போ இப்போ நம்ம கேம்ப் 2ல் இருக்கோம். இப்போ இந்த ஒரு மவுண்டெயின் இருக்குது. அந்த மவுண்டெயின் நமக்கு பாதி தூரம் அந்த மாதிரி ஒரு செக் பாயிண்ட் மாதிரி இல்லை. அது செக் பாயிண்ட் இல்லை, செக் பாயிண்ட் மாதிரி. அந்த வழியாக தான் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த வழி தானே கரெக்டானு தெரில எனக்கு, அதான் நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ இதான் நினைக்கிறேன். அங்கே ஒரு ஸ்டிக் இருக்குது. இப்போ இந்த வழியாக நம்ம போவோம். லோவஸ்ட் ரேஞ்ச் ஏதாவது ஒரு பாறைக்கு வேண்டி ஒளிய சொல்லியிருக்காங்க, ஒளிஞ்சிருவோம். ஆஹா, இது பனி சரிவு வந்துருச்சு. இந்த மாதிரி பனி சரிவு பாகுபலி படத்தில் தான் பார்த்துருக்கேன். கேமில் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். இதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதை பற்றி இந்த மாதிரி பனி சறுக்குன்னு தெரியும், ஆனால் நான் நியூஸில் இது மாதிரி பார்த்ததில்ல. ஓகே, நம்ம தப்பிச்சாச்சு. நம்ம இந்த பாறை கிட்டே தான் இருந்தோம், அதனால் நம்ம கீழே ஒழுகலை. நம்ம எந்த இடத்துல இருந்தோமோ அதே இடத்துல இருக்கோம். ஓகே, நம்ம மேலே ஏறலாம். எனக்கு தெரிஞ்சு இது மேக்ஸிமம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதான் அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். வேகமாகலாம் நம்ம கேரக்டர் ஓடலை, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணனால வேகமாக ஓடுற மாதிரி தெரியும். செக் பாயிண்ட் 2 3 போகிறதுக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். செக் பாயிண்ட் 1லேருந்து 2 வர இடையில நமக்கு வண்டி ஓட்டணும். அப்புறம் பென்குயின்லாம் இருந்துச்சு. அப்புறம் நீந்தி வேறு வந்தோம் கொஞ்சம் தூரம். ஆனால் இதில் நீந்துற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இதில் நம்ம மேக்ஸிமம் நடக்கிறது தான் முக்கியமான விஷயமே. செக் பாயிண்ட் 1 அளவுக்கு 1லேருந்து 2க்கு வர அளவுக்கு 2லேருந்து 3 போகுமான்னு எனக்கு தெரியல. போய் பார்ப்போம். இப்போ இங்கே சுற்றிட்டு அங்கேருந்து போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, வந்தாச்சு. ரொம்ப குட்டியாக இருக்குது. இங்கே ஏணியில் போய் குதிக்கணும் அங்கே. ஓகே, கரெக்டாக வந்தாச்சு. இப்போ மேலே போயிடலாம். கரெக்டாக வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டிக் இருக்குது, அது இல்லாட்டி தப்பான அர்த்தம். ஓகே, இப்போ மேலே வந்தாச்சு. இங்கே அபேண்டன் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும். ஆனால் போய் செத்துட்டோம்னா திருப்பி அங்கேருந்து வரணும். அதனால் நம்ம இங்கேயே போவோம். இப்போ நம்ம கூட வந்த இன்னொரு ப்ரோவும் ஃப்ரெண்ட்ஸாக நம்ம சேர்ந்து போகலான்னு சொல்லியிருக்காரு. அவர் கூடயே சேர்ந்து போவோம். ஆஹா, அவர் விழுகிறார், நம்மளும் விழுகிறோம் சேர்ந்து. பரவாயில்ல, ஹெச்பி 98 இருக்குது. ஓகே, இப்போ வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம அந்த தாவி குதிச்சிடுவோம். அந்த நம்ம கூட வந்தவரும் அங்கே தாவி குதிச்சு தான் போயிருக்காரு. ஆமாம், அவர் எப்படி போனார்? இடையில பெரிய கேப் இருக்குது, அதுலேயும் குதிச்சிட்டு வரும். நமக்கு அந்த ரிஸ்க்லாம் வேணால், நம்ம நியாயமாகவே போய்ப்போம். ஓகே, ஓகே மேலே வந்தாச்சு. இப்போ ஏணியில் ஏறி வரணும். இங்கே அவருக்கான வந்துட்டார். ஓகே, ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, சும்மா யாரும் தெரியாது, சும்மா கேமில் ஃப்ரெண்டாக இருக்கும். அதுவும் இப்போதைக்கு தான். ஓகே, இங்கே ரோப்பை எக்யூப் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்யூப் பண்ணியாச்சு. இப்போ கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன். கீழே இறங்க மாதிரி தெரியலையே, மேலே ஏறணுமா? ஏற முடியல. ஏறியாச்சு. இது ஒரிஜினலாக நம்ம உண்மையாக அண்டார்டிகாவுக்கு ஒரு அட்வென்ச்சருக்காக போன மாதிரி இந்த கேம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பனி மேலே ஏறுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும். கரெக்டாக அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அண்டார்டிகாவில் போகிற மாதிரி. ஓகே, மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம போகலாம். இவர் ஏதாவது சொல்கிறாரு, ஒன்றும் புரியலை. சரி, நம்ம போவோம். அவர் ஏதாவது கேட்டார், நான் ஐடின்னு போட்டேன். ஞாபகம் வச்சு மெடிக்கிட் கேட்டார், அதான் சொல்லிட்டேன் அப்படி. ஓகே, இப்போ அந்த ரோப்லாம் கழட்டி போட்டாச்சு. இந்த இடத்துல சறுக்கும், அதனால் மெதுவாக போங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம மேலே ஏறி போவோம், அப்போ தான் கீழே சறுக்கி விடாது. ஓகே, அது தாண்டியாச்சு. இதுக்கு மேலே நம்ம அப்படி போக வேண்டியதில்லை. இதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக போவோம். நைட்டு வேறு ஆகிடுச்சு. நைட்டு சில டைம் அரோரா மேலே தெரியும், ஆனால் நம்ம இருக்கிற டைமில் அரோரா தெரியவே மாட்டேங்குது. அதுவும் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிற ஒரு நைட்டாக இருந்துச்சு, அப்போ அரோரா தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் வீடியோ ஷூட் பண்ணவே கரெக்டாக காலையில் ஆகிடுச்சு.
ஓகே, இங்கே லேடர்ஸாக இருக்குது. இங்கே இருட்டாக வேறு இருக்குது, பார்த்து தான் போகணும். இப்போ இந்த லேடர்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ மலை மேலே நின்றுட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. ஃபுல்லாக இருட்டாக வேறு இருக்குது. அந்த ஸ்டிக்லேயும் லைட் எரியும், அதுவும் கண்ணுக்கு தெரியல. அங்கே ஒன்று இருக்குது. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மலை மேலே நிற்கிற மாதிரி தெரியுது. இதில் நிறைய மவுண்டன்ஸ் போட்டிருக்கு, எங்கே நிற்கிறோன்னே தெரியல. இந்த வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக போவோம். ஓகே, நம்ம வாட்டர் குறைஞ்சிருச்சு, அதான் தண்ணி குடிச்சிட்ருக்கோம். இப்போ 84% பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கை தேடி போவோம். முதல்ல கண்ணுக்கே எதுவும் தெரில, இருட்டாக இருக்கனால. இந்த லைட்டு கொஞ்சமாவது அதிகமாக கொடுத்துருக்கணும். கொஞ்சம் நம்ம கிட்டே இருக்க முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் தான் தெரியுது, மற்ற எதுவும் தெரியல. ஓகே, நம்ம கண்டுபிடிச்சி வந்தாச்சு அந்த ஸ்டிக்கெல்லாம். இப்போ நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம். மவுண்டனுக்கு மேலே உச்சியில் ஏறிட்டு இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம். அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கே தெரியல. ஓகே, மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். மேலே தான் அந்த ஸ்டிக்கு பார்த்த மாதிரி இருந்துச்சு, லைட்டு தெரிஞ்சு. மேலே போவோம். மேலே தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த மேலே தான் நடக்கணும். அது ஒரு பெரிய மவுண்டெயின் கடைசியில், அந்த மவுண்டெயின் தான் நினைக்கிறேன். ஓகே, மலை உச்சியில் தான் நடக்கணும். கரெக்டாக ஷார்ப்பாக சின்ன வழியாக கொடுத்துருக்காங்க, இங்கே தான் நடக்கணும் போல். ஓகே, நம்ம கரெக்டாக வந்துட்டுருக்கோம். அந்த பெரிய மவுண்டெயின் தெரியுது பாருங்கள் மேப்பில், அந்த இடத்துக்கு தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம இருக்கலே ஹையஸ்ட்டு மவுண்டான மவுண்ட் வின்சனுக்கு வந்திருக்கோம். இந்த மேப்லேயே தான் ஹையஸ்ட்டு மவுண்டெயினா, அதுக்கே நமக்கு தனியாக காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இருக்கல ஹையஸ்ட்டான மவுண்டனுக்கு வந்திருக்கோம். அண்டார்டிகாவோட ஹையஸ்ட் மவுண்டன் இதுவான்னு தெரில. இங்கே ஒரு குரூப் வந்து அடிபட்டுட்டு ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்ண சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நமக்கும் அடிபட்டுச்சுன்னா நம்ம ரெஸ்கியூ டீமுக்கு கூப்பிடணும். அப்போ தான் நம்மளால் ஹெச்பி ஃபுல் எப்படின்னு தெரில, நான் ரெஸ்கியூவை கூப்பிட்டதில்லை இது வரைக்கும். இப்போ இங்கே ஐசி லேடர் வேறு இருக்குது, இங்கே பார்த்து போகணும், இல்லாட்டி வலிக்கி விட்டுருக்கீழ. ஓகே, வந்தாச்சு. இப்போ கீழே வேறு இறங்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிலாம். ஏன்னா இந்த வீடியோவில் ரொம்ப லென்த்தாக வந்துச்சு. ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப லென்த்தாக வந்தனால தான் ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். சில இடத்த மட்டும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாமல் காமிச்சிட்டு இருந்திருப்பேன். ஓகே, இப்போ இந்த லேடர் மேலே பார்த்து மெதுவாக தான் போகணும். ஓகே, குதிச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம், இதுக்கு மேலே குதிக்கிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுல்லாக நடக்கிறது அதிகமாக இருக்குது செக் பாயிண்ட் 2லேருந்து 3 வரைக்கும். ஆனால் செக் பாயிண்ட் 3லேருந்து 4 வரைக்கும் போகிற இடத்துல ரிவர் இருக்குது, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை, அது மேலே ஏறி போயிடலாம். ஓகே, இப்போ இங்கே கீழே இறங்க இது சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் போகாது, நான் வேகமாக வந்துட்டேன். இப்போ இங்கே மேலே ஏறணும். ஓகே, இப்போ மேலே வந்தாச்சு. இந்த ஸ்டிக்கை பார்த்து கரெக்டாக போகணும். இங்கே ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மலைக்கு நடுவில் ஸ்லைட் பண்ணிகிட்டே போயிருந்துருக்கலாம், அவங்க அப்படிலாம் யோசிக்கலை. ஓகே, இங்கே லேடர் இருக்குது, இது மேலே தான் போகணும். அதுவும் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் திருப்பி வச்சுருக்காங்க லேடரையே. ஓகே, இப்போ இது மேலே தான் போகணும். அங்கே உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இடையில. உடையலை, இருந்தாலும் திரும்பி இருக்குது லேடர். ஓகே, இப்போ நம்ம மெதுவாக போகணும். வேகமாக போனோன்னா அப்படியே கீழே வந்து போய் சேர்ந்துருவோம். அதனால் மெதுவாக போயாச்சு. ஓகே, இப்போ தப்பிச்சாச்சு அங்கேருந்து. இப்போ இந்த ஸ்டிக்கை ஃபாலோ பண்ணி தான் போகணும். அங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும் இந்த மவுண்டெயினில். இதுவும் நல்லா தான் இருக்குது. கீழே வந்துட்டோம். இடையில இங்கே ஹோல்ஸ் இருக்கும் போல், அது பார்க்காம வந்துட்டோம். சரி, இப்போ மேலே திருப்பி ஏறுவோம். ஓகே, இப்படி குதிச்சு ஏறியாச்சு. இப்போ இதுக்கு நான் அங்கே போய் ஏறி இருந்திருக்கலாமே. சரி, இங்கே 2 தான் குதிக்கணும். இன்னொரு டைம் குதிச்சாச்சு. ஓகே, அதை தாண்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அங்கே ரோப்பில் போகிற மாதிரி இருக்குது. எனக்கு ஆகாத விஷயமாச்சு அது. வேறு ஏதாவது வழி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ரோப்பில் சறுக்கிட்டு போகணுமா, நடந்து போகணுமா? நடந்து போகிறதா இருந்தால் எனக்கு சுத்தமாக ஆகாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி பார்த்தா. வேறு வழி இல்லை, இங்கே தான் போகணும் போல். என்ன பண்ணுறது, அப்படியே குதிச்சிடலாமா? என்ன வழியை காணோம். கீழே ஏதோ ஸ்டோன் மாதிரி இருக்குது. சைடில் தான் பார்த்துருக்கு. இதை பார்க்காம நான் குதிச்சு இருந்திருப்பேன் நேரத்துக்கு. ஓகே, குதிச்சாச்சு. இன்னும் ஒரு டைம் குதிக்கணும். ஆக்சுவலாக இப்போ நான் பேசல, மெதுவாக பேசுகிறேன். ஆனால் அந்த கேமை விளையாடல எவ்வளோ பயந்துன்னு எனக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக இப்போ இது ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும். எனக்கு தைரியம் வந்துருச்சுன்னா நினைக்காதீங்க. இந்த கேம் பிளே தனியாக எடுத்துகிட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் தனியாக கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் இது நான் மெதுவாக கொடுத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட இதுக்கு மட்டும் 11 நிமிஷம் கிட்ட ஆக்கினேன் இந்த ரோப்பை இறங்கி முடிக்க. அதான் மொத்தத்தையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 30 செகண்ட்ஸ்குள்ளே காமிச்சிட்டேன். இந்த மாதிரி ரோப் மேலே நடக்கிற மாதிரி இருந்தால் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா சிங்கிள் லைன்லேயே நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும், அது ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, பயமாகவும் இருக்கும். அதான் ஃபுல் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கீழே இறங்கியாச்சு. இப்போ திருப்பி நடக்கிற வேலை தான்.
இப்போ நம்ம அந்த ரோப்பை தாண்டோடனே நம்ம செக் பாயிண்ட்டுக்கே வந்துட்டோம். அதான் நான் மொத்த தண்ணியும் குடிச்சே காலி பண்ணிட்டேன். ஒரு வழியாக நம்ம செக் பாயிண்ட் 2க்கு வந்துட்டோம். அவ்வளோ தூரத்தை தாண்டி வந்தாச்சு ஒரு வழியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். இப்போ நம்ம போய் தண்ணி ஃபில் பண்ணணும். நமக்கு பேட்ஜையும் கொடுத்துட்டாங்க. முதல்ல என்ட்ரி போடுவோம். செக் பாயிண்டில் என்ட்ரி போட்டாச்சு. நமக்கு 140 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காயின்ஸ் வச்சு வாங்க முடியும் அது இதுன்னு. ஆனால் நான் எதுவும் வாங்கலை. இப்போதைக்கு இன்வென்ட்ரியில் இருக்க இந்த எனர்ஜி பாரமெல்லாம் சாப்பிடுவோம். ஓகே, சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோ இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இதோட பார்ட் 3 இல்லை பார்ட் 4 நாளைக்கு வரும். இது பார்ட் 2 பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துங்க. நம்ம சேனலில் தான் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனல் டிஸ்கார்ட் சர்வர்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட நெக்ஸ்ட் கிவ்வே நாளைக்கு தான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே டிஸ்கார்ட் சர்வர்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. முடிஞ்ச ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தவங்களாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.